சரி சுகுமார் ப்ரோ தெளிவா கேக்குதா இப்ப? கேக்குது ப்ரோ. ஸ்டார்ட் சரி பண்ணுங்க. ரைட்டு. அப்படியே வேள்பாரி உலகத்துல திரும்ப போகும். ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரெண்டு ரெண்டு நாள் கதை சொல்லியிருப்போம். அதுல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரீகேப் கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா கதையை ஆரம்பிச்சிடுறேன். தன்னுடைய வள்ளல் குணத்திற்காகவும் வீரத்திற்காகவும் கருணைக்காகவும் தமிழர்கள் வாழும் பகுதி பூராவுமே பெரும்புகள் கொண்டிருந்த பாரி மீது எல்லா அரசர்களும் பொறாமைப்பட்டிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாரியோட வள்ளல் குணத்து மேல நிறைய கதைகள் வருது இல்ல, அந்த கதைகள் மேல நம்பிக்கை இல்லாம அவரை சோதிக்க முடிவு செய்த ஒரு மாபெரும் புலவர் தான் கபிலர். அவரு அருக நாட்டுல இருந்து பரம நாட்டுக்கு செல்ல தயாரா வராரு. போற வழியில அவர் கூட பேச்சு துணையா வர மாதிரி ஒருத்தர் வரான், அவன் தான் நீலன். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போறாரு. அவர் கால் நடக்க முடியல, பாதையும் சரியா தெரியலங்கிறனால சரி இவன் இருந்தா நல்லது தானே, பேச்சு துணையா இருந்துட்டு போகட்டுமே நினைச்சு அவரும் சேர்ந்து அவர் கூட சேர்ந்து போகிறாரு. போற வழியில அவருக்கு கால் திசை பிறண்டுருது. அதாவது இந்த கால் திசைன்னு சொல்லுவோம்ல, கால் நடக்கும்போது திசை பிறலும்ல, அவருக்கு திசை பிறலனால வலியால துடிக்கிறதுனால அவருக்கு ஒரு பச்சிலையை கொடுக்குறான் அந்த நீலன். அதை சாப்பிட்டு அவர் நடக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு கால் வலிக்க பயங்கரமா வலிக்குது. அதனால அப்பப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பெல்லாம் அவன்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுப்போம் அப்படின்னு அவரு பேச்சு கொடுக்குறாரு. அப்ப அவன் ஒவ்வொரு கதையை சொல்றான். அந்த கதைகள் மூலமா பாரியை தெரிஞ்சுக்கிட்டே வர்றாரு அவரும். ஆனாலும் ரொம்ப மெதுவா நடந்து வரேன், அதுக்காக ஒரு காரணம் சொல்றேன். அப்பா அந்த தர்ப்ப புல்லு ரொம்ப தடுக்குதுப்பா, கை கால்லாம் வெட்டுது, அதனால நான் பொறுமையா வரேன் அப்படின்னு கபிலர் சொல்றாரு. தர்ப்ப புல் அப்படிங்கிறது உங்க ஊர்ல பேரு போல இருக்கு, ஆனா இங்க வந்து நாக்கர்த்தாம் புல்லுன்னு நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிறான் நீலன். இது யாருடைய நாக்க அறுத்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு கபிலர். இது வந்து முருகர் காதலித்த போது நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்றான் நீலன். அப்ப அந்த சம்பவத்தையும் சொல்லு கேட்போம், நமக்கும் நல்லா இருக்கும், ஏன்னா யார் யார் காதல் கதையே கேட்டிருக்கோம், முருகரோட காதல் கதையை நம்ம கேட்போமே அப்படிங்கிறாரு கபிலர். அப்ப அந்த முருகனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் நீலன். அதாவது இந்த காரமலைன்னு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காரமலையில அடியில குடியில் அமைச்சு முதல்ல குளம் தொடங்கிய ஒரு காலம். அந்த காலத்துல வந்து பயிர்கள் எல்லாம் விளைய வச்சு திணைய அறுத்து கிழங்குல இருந்து புடுங்கி வந்து சேர்ப்பது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா விவசாயம் பண்றது ஈஸி, ஆனா விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி கொண்டு வரதான் கஷ்டம். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பறவைகளும் விலங்குகளும் அதை சாப்பிட வந்துடும், அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதே பெரும் வேலை. அதனால அங்க காவலர்கள் எப்பவுமே இளமையான இளைஞர்களை போடுவாங்க, 2 பேர் எப்பவுமே காவலர்களுக்கு போடுவாங்க. அப்படி அங்க காவலர்களா போன 2 இளைஞர்கள் தான், ஒருத்தர் முருகர், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா எவ்வி. இந்த 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். முருகர் நம்ம தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம்ல, அவரு தான் அவரு. இன்னொருத்தர் அவரோட நண்பர் எவ்வி. இந்த பயிர்களை காப்பது தான் அவங்களோட வேலை. அவங்களோட பயிர் காக்கிறது எப்படி, உங்களுக்கு இந்த பயிர்கள் விளைச்சல் அதிகமான நேரத்துல இவங்க ஒரு பரண் அமைச்சுக்குவாங்க. அது மேல உட்காந்து ஓசை எழுப்பாங்க. ஏதாவது விலங்குகள் வச்சுன்னா ஓசை எழுப்பாங்க, மேலம் கட்டுற மாதிரி கட்டி சவுண்டு கொட்டா விலங்குகள் பறவைகள் பறந்து போயிருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா அசுரன் படத்துல பார்த்துருப்பீங்க. அசுரன் படத்துல தனுஷ் வந்து இந்த மேல படுத்துக்கிட்டு காவல் காப்பாருல அந்த விவசாயத்தை, அது மாதிரிதான். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு காட்டு பண்ணி, அங்க ஒரு பண்ணி வரும், இங்க பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி கூட்டமே வந்துடும் அந்த விவசாய விளைச்சலை சாப்பிட்றதுக்கு. இந்த காட்டு பண்ணி கூட்டங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினம். ஏன்னா அது புலி கூடயே சண்டை போடும், அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமானது. அதை துரத்துறதும் வேட்டையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால முருகர் என்ன பண்றாரு, எவ்வி நீ வந்து பரணி மேல ஏறி உட்காரு, காவலுக்கு இரு, நான் போய் அதுங்களை விரட்டிட்டு காரமலைக்கு அங்கிட்டு போய் நான் கொண்டு அதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில அம்புகளோட பண்ணியை துரத்துறதுக்கு முருகர் வேகமா போறாரு. அந்த பண்ணிங்க வந்தீங்கன்னா ஒரு பயங்கர சேட்டையா பண்ணும். இந்த பண்ணிங்க ஒரே இடத்துல ஓடாது, ஓடுற மாதிரி ஓடி இவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்துடும். இப்படி எல்லா பக்கமும் ஏமாத்தி ஏமாத்தி கவனத்தை சிதறடிச்சு ஓடும். இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பன்னி கூட்டத்தை பார்க்கும்போது முருகருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அம்புகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் தீர்ந்துகிட்டே போகுது. அவர்கிட்ட இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு அம்பு தான், ஆனா பன்னி கூட்டம் எதுவுமே போக மாட்டேது, அவரால் துரத்தவே முடியல. அப்ப இந்த முருகர் என்ன பண்றாரு அப்படின்னா, பன்னி கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னு கரெக்டா தேடுறாரு. தேடி அந்த பன்னி கூட்டத்துக்கு தலைவன் பண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த பண்ணியை கண்டுபிடிச்சு கரெக்டா கடைசி அம்ப விடுறாரு. அது விட்டதுக்கு அப்புறம் ஒரு பயங்கர சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் எல்லா பண்ணியும் பயங்கரமா தெரிச்சு ஓடிடுச்சு. ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் முருகருக்கு திரும்ப நம்ம பரனுக்கே போகலாம், போய் எவி கூட உட்காரலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து ரிட்டர்ன் வராரு. வரும்போது அந்த அங்கிட்ட ஓடி அலைஞ்சதுல அவருக்கு உடம்புலாம் முள்ளு கிழிச்சிருச்சு, ரத்தம் கொட்டது, ஒரு பக்கம் ரொம்ப அசதி ஆயிடுச்சு. அதனால பக்கத்துல இருக்க அருவியில போய் குளிக்கலான்னு அருவிக்கு போறாரு. அந்த அருவிக்கு போற பக்கத்துல அந்த ஒரு பாறை ஒன்று இருக்கும், அந்த பாறையில வில்ல வச்சுட்டு அருவி குளிக்க போறப்ப அங்க அவருக்கு ஒரு பயங்கரமா சிரிப்பு சத்தம் கேட்குது. அந்த யார் அதை அருவியில குளிச்சுட்டு இருக்க சிரிக்கிற அந்த வித்தியாசமான சத்தமா இருக்கேன்னு அவர் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லி போனா அப்படியே அவர் கண்ணு அப்படியே மயங்கிருது. ஏன்னா அங்க ஒரு மாபெரும் அழகை அப்பதான் அவர் பாக்குறாரு. அந்த அருவியில குளிச்சுட்டு இருந்தவங்க வள்ளி. அவரை பார்த்த உடனே இவருக்கு பேச்சு வரல, அப்படியே மயங்கி போயிடுறாரு. மயங்கி போய் அடுத்த அப்படியே அதே யோசனையில அந்த பார்வையிலேயே பறந்துட்டு வந்துடுறாரு. பறந்துட்டு வந்துட்டு எவ்விட்ட சொல்றாரு,
எவி நான் இன்னைக்கு வந்து மாபெரும் ஒரு அழகை ஒன்று பார்த்தேன், என்னால அதை வந்து தவிர்க்கவே முடியல, அவங்க கண்டுபிடிச்சே ஆகணும், அவங்கள்ட்ட பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறாரு. எப்பா, பயிர்லாம் வளர்ந்து ரொம்ப நெக்கிது, நம்ம அறுப்புக்கு நேரம் வந்துருச்சு, நீ இப்ப போய் தேடி போனீங்கன்னா நமக்கு வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு எவி. அதெல்லாம் முடியாது, நான் வள்ளியை தேடி பார்ப்பேன்னு வள்ளியை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி பல நாள் வள்ளியை தேடிக்கிட்டு இவங்களும் எவ்வியும் வர்றாங்க. ரெண்டு பேரும் எவ்வி வந்து முருகர் சொல்ற பேச்சை கேட்பாருங்கனால எவ்வியும் முருகர் கூடயே வந்துடுறாரு. முருகர் கூட வந்துட்டு ரெண்டு பேரும் தேடுறாங்க, பல நாள் தேடுறாங்க. பல நாள் தேடி ஒரு நாள் அந்த பச்சை மல்ல தொடரோட கடைசி 2வது அடுக்குல வள்ளியோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த இருப்பிட கூட்டத்தை பார்த்த உடனே எவி சொல்றான், இவங்க நம்மளை ஏற்கவே மாட்டாங்க, வா திரும்ப போலாம் முருகா அப்படிங்கிறாரு. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு முருகர் கேட்கும்போது, இவங்க வந்து ஒரு கொடி குலத்தை சேர்ந்தவங்க, நாம வந்து வேடர் குலத்தை சேர்ந்தவங்க, நம்மள எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே முருகர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்ள வேண்டியது குலம் அல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டியது வள்ளி தான், நான் வள்ளிகிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது வள்ளி அந்த பக்கமா அவங்க தோழி கூட்டத்தோட போறாங்க. அப்ப முருகர் சொல்றாரு எவிட்ட, நான் சொன்னல பேரழகி அங்க போறாங்கப்பா நடுவுல அப்படின்னு காமிக்கிறாரு. உடனே எவி சொல்றாரு, நான் இது வரைக்கும் இந்த மலைகள்லயே பார்த்ததுலயே மிக மிக அழகான மனிதன் நீதான் நினைச்சிருந்தேன், ஆனா இப்பதான் புரியுது நிஜமான அழகுனா என்னன்னு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் முருகர் பல வகையில பல முறையில வள்ளிகிட்ட வந்து பேச முயற்சி பண்ணுவாரு, சம்மதம் வாங்க முயற்சி பண்ணுவாரு, ஆனா ஒண்ணு கூட கை கூடல. முருகர் என்ன பண்ணாலும் வள்ளி ஏறெடுத்து கூட பார்க்கல. முருகர் என்னதான் ஆசையா பேச வந்தாலும் வள்ளி அவங்களோட வேலை என்னவோ அதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களோட வேலை அங்க என்ன அப்படின்னா, முருகர் அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அதே வேலை, இங்க விளைச்சலை பாதுகாக்க வேண்டிய வேலை அவங்க வேலை. அவங்க அங்க இருந்துட்டு விளைச்சலை பாதுகாக்க நான் உன்ன பேசக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு வள்ளி ஒதுங்கி போயிடுறாங்க. அப்போ வந்து காதலிக்கிறதுக்காக நண்பர்கள் எப்பவுமே ஒரு ஐடியா தருவாங்கல்ல, அதுக்கு தானே நண்பர்கள் இருக்காங்க. அது காலகாலமா இருக்காங்கன்னு தெரியும், நம்ம படங்கள் எத்தனையோ படங்களை பார்த்துருப்போம். ஆனா இதுலயும் அந்த எவ்வி வந்து ஐடியா கொடுக்குற நண்பனா இருக்கிறாரு. அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அந்த ஐடியா வேலை செய்யல, நான் இன்னொரு ஐடியா தரேன் அப்படின்னு முருகர்ட்ட அவர் சொல்லும் போது முருகர் சொல்லுவாரு, காதல் வந்து சம்பந்தப்பட்டவர்களோட சாமர்த்தியத்தால் மட்டுமே கைகூடும், மற்றவங்களால அது என்னைக்குமே கைகூடாதுன்னு சொல்லிட்டு முருகர் நான் என் ஐடியாலே பார்த்துன்னு சொல்லிட்டு வள்ளிகிட்ட நேரா போறாரு. வள்ளி, உன்கிட்ட நான் ஒரே ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக விரும்புறேன், என்னோட வா, நான் அதுக்கு மேல உன்னோட தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற. இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும் அப்படிங்கிறாங்க வள்ளி. இல்ல இல்ல நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஒரு சிறு நாளைக்கு அங்க வந்தா போதும், நான் தொந்தரவு பண்ண மாட்டேங்கிறாரு. வேற வழி இல்லாம இவங்க போறாங்க கூட. வள்ளி நான் என்ன இடத்துல தான் கூட்டு போய் காமிக்க போறேன், நானும் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது பல கிண்டல் பண்றாரு அவங்கள வள்ளிய. உதாரணமா அவங்க பெயரோட காரணம் முதற்கொண்டு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே போறாரு. வள்ளின்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படிங்கிறலாம் கிண்டல் பண்றாரு. இவங்க அதில் எதுக்குமே இவங்க அசை கூட கொடுக்கல, என்னவோ நீங்க பண்ணிட்டு போங்க, பேசிட்டு போங்க, நான் பாட்டு நீ சொன்ன இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் போனா ஒரு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் ஒரு பாறை இருக்கு. அந்த பாறைக்கிட்ட ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போய் வள்ளியை நிக்க சொல்றாரு முருகர். இது என்ன மரம், இந்த மாதிரி மரத்தை பார்த்ததே இல்லைன்னு வள்ளி யோசிக்கிறாங்க. பார்த்தா வெறும் காய்கள் மட்டும் தான் இருக்கு, பூவே இல்லாத ஒரு அதிசய மரமா இருக்கு, பூவே இல்லையே அப்படின்னு அந்த மரத்து மேல கை வச்சு அந்த பட்டையெல்லாம் கிழிச்சு கொஞ்சம் வாசனையா முகந்து பாக்குறாங்க. அப்பயும் அது என்ன வாசனை கூட தெரியல. சரி போதுமா நம்ம போலாமான்னு கேட்கறாங்க. முருகர் போதும் போதும் இவ்வளவுதான், நான் இதுக்காக தான் கூப்பிட்டேன், வாங்க போலான்னு சொல்லிட்டு பள்ளி அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. முருகர் வந்து இவர்கிட்ட வந்துடுறாரு, எவிகிட்ட வந்துடுறாரு. வந்துட்டு அடுத்த நாள் காலையில முருகர் வேக வேகமா எவிகிட்ட சொல்றாரு, நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற. எங்கேயா போற அப்படி கேட்கும்போது, இல்ல இல்ல நான் வள்ளியை பார்க்க போறேன், நேற்று போன இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படிங்கிறாரு. அதே இடத்துக்கு எனக்கு திரும்ப கூட்டு போறேன். இல்ல இல்ல காரணத்தை வந்து சொல்றேன், ஆனா வரும்போது நான் வள்ளியோட தான் வருவேன், எனக்காக ஒரு பரன் ஒண்ணு ரெடி பண்ணி வை, வள்ளியும் கூட வருவாங்கன்னு சொல்லி தைரியமா நம்பி சொல்லிட்டு போறாரு. ஆனா ரொம்ப உற்சாகத்தோட போறாரு. இதை பார்த்த உடனே எதிரிக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஏன்னா முருகர் சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆளோட தான் வருவாரு, நம்ம வந்து பரணியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பரன் ரெடி பண்றாரு. முருகர் வள்ளிக்கிட்ட நேற்று போன அதே இடத்துக்கு போறாரு. போயிட்டு வள்ளி ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக வர முடியுமா அப்படிங்கிறது. வரவே மாட்டேன், நான் மரங்கள்ல வந்து எறும்பு ஏறுறதெல்லாம் எனக்கு ஐசியம் கிடையாது, நான் இதை பல தடவை பார்த்துருக்கேன், நீங்க எறும்பு ஏறுறத காமிக்க சாதாரண மரத்தை காமிக்கிறீங்க, அதுக்கே நான் வரணும் அப்படிங்கிறாங்க வள்ளி. இல்ல இல்ல வள்ளி, நான் நேற்று சொன்ன சில நாளைக்கு வரணும்னு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வா, இதுக்கு மேல நான் உன்னை கூப்பிட மாட்டேன், நான் நீ வர, நீ அதுக்கு பிடிக்கலன்னா இந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு முருகர். முருகரோட அந்த குரல் இருக்குல்ல, அந்த குரல் வந்து மயக்கும் குரல், அதனால வள்ளியை மறுக்க முடியல வள்ளியால. சரி இதான் கடைசி முறை, நான் வரேன், இதுக்கு மேல வரமாட்டேன்னு சொல்லிட்டு வள்ளியும் போறாங்க. முருகர் அப்ப போகும்போது இவங்க கிண்டல் பண்றாங்க, இப்ப உனக்கு ஏன் முருகன் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்கறாரு. ஏன்னா நேற்று இவரு கிண்டல் பண்ணாருல வள்ளின்னு பேர் வச்சாருன்னு. ஏன் எப்படி கிண்டல் பண்ணாரு அப்படின்னா, உனக்கு வள்ளிக்கிழங்கு பறிக்கும் போது உங்க அம்மா பிரசவத்துல வந்து நீ பிறந்தனால உனக்கு வள்ளிக்கிழங்கு ஞாபகமா வள்ளின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணிருப்பாரு. அதனால இவங்க வந்து கேட்பாங்க, ஏன் உனக்கு முருகன் பேர் வச்சாங்க. உடனே முருகர் சொல்லுவாரு, முருகன்னா அழகு, நான் அழகா இருந்தனால பேர் வச்சுட்டு எங்க அம்மா சொல்லுவாங்கன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாரு. இல்ல இல்ல எங்க ஊர்ல முருகனா கல்லுன்னு சொல்லுவோம், குடிக்கிற கல்லு,
அந்த கல்லு உனக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படிம்பாங்க. பண்ணி உடனே வள்ளி எதுக்காக வச்சிருப்பாங்கன்னு அவரு கேட்பார் முருகர். ஏன் வந்து கல்லுக்கு வந்து முருகன் பேர் வச்சிருப்பாங்கன்னு. உடனே வள்ளி சொல்லுவாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே, மயக்கும் தன்மை இருப்பதால் தான் உனக்கும் அந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்லுக்கும் மயக்கும் தன்மை இருக்கு, நீயும் மயக்கிற, உங்க கூட நான் பேசிக்கிட்டே வந்துட்டேனே இவ்வளவு தூரம் அப்படின்னு. 2 பேரும் பேசிக்கிட்டே அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனா வந்து அதே இடம், அதே பாறை, அதே மரம். ஆனா வள்ளி அவங்க கண்ணை அவங்களால நம்ப முடியாது. ஏன்னா நேற்று வெறும் காய் மட்டும் இருந்த மரம் இன்னைக்கு ரொம்ப பூத்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மஞ்சள் நிறமும் நீல நிறமும் கலந்து ஒரு முயலோட காதை போல இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான மலர்கள் அப்படியே மரம் பூரா பூத்து குலுங்கும். அப்படியே பூத்து குலுங்கி காற்று அந்த அடிக்கும் போது ரொம்ப வாசமா, நேற்று வாசமே இல்லாத மலரே இல்லாத மரம் வந்து இன்னைக்கு ரொம்ப வாசமாகவும் மலர்கள் நிரம்பியும் இருக்கிறத பார்த்து வள்ளிக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மரம் எப்படி ஒரே நாள்ல பூத்துச்சு, ஒரு பூ பூக்கறதுக்கு ஒரு நாள் எப்படி இவ்வளவு சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது வள்ளி சொல்லுவார், முருகர் சொல்லுவாரு, அதாவது இந்த மரம் வந்து ஒரு பேர் அதிசய மரம். இந்த மரம் ஒரே ஒரு பெண் தொட்டால் தான் இந்த மரம் மலரும். அதாவது பெண்ணின் அணுக்கத்தால் மட்டுமே மலரும் மரம் இது. நேற்று இதை நீ தொட்டாய், உன் மூச்சு காற்றும் அதன் பட்டைகளும் கணுக்களும் உணர்ந்தன. அதனால உன்னோட மெட்டுக்கள் அங்க உள்ள போய் உன் பெண்மை பாய்ந்து அதுக்குள்ள ஓடிச்சு. அதனால பல ஆண்டுகள் காத்திருப்பு பிறகு அந்த மரம் பூ பெய்து உள்ளது. அந்த மரத்துக்கு பெயர் ஏழிலை பாலை அப்படிங்கிறார். வள்ளிக்கு ஒரே அதிசயம் என்னன்னா, மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா அப்படிங்கிற அதிசயம். தன்னுடைய உடல் அப்படியே அந்த மரத்து மேல சேர்த்து மரத்துக்கு முத்தம் கொடுத்து இருக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அதிசயமா ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எவி காலையில இருந்து பறந்து தேடிக்கிட்டே இருக்கிறான். என்னடா முருகன் சொன்ன இடத்துல கூட்டு வந்துருவாங்க, எந்த இடத்துல பறந்து கட்டுறதுங்கிறத விட எந்த மரத்துல கட்டுறது அப்படிங்கிற மரத்தை தேர்றதுக்கான ஆலோசனையை அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பதான் பச்சைமலையோட யானை பள்ளன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த யானை பள்ளத்தோட தென் திசையில ஒரு அடர்ந்து நீண்ட வேங்கை மரம் ஒண்ணு இருந்துச்சு. இந்த வேங்கை மரத்தை சந்தன கட்டைகளை அடுக்கி சிலா கொடியால் அந்த சந்தன கட்டைகளை கட்டுவோம். அதாவது எதுக்கு சிலா கொடியில கட்டுறோம் அப்படின்னா, சிலா கொடிங்கிறது கொடி வகையிலே ரொம்ப 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 இறுக்கமானது, திடமானது, அடர்த்தியானது. அந்த சிலா கொடியில் இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, அந்த சிலா கொடி அறுத்தோம்னா அந்த கொடியில இருந்து வர்ற வாசனை ரொம்ப மயக்கிற மாதிரி காமம் கலந்து இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஒரு 3 நாளைக்காச்சும் அந்த வாசனை இருக்கும். அதனால சந்தன மர கட்டைகளை அப்படியே சிலா கொடியால சேர்த்து ஒரு ரெடி பண்ண ஒரு பறனை கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த பறனுக்கு வள்ளியை கூட்டிட்டு கரெக்டா வந்துட்டாரு முருகர். அதாவது குறிஞ்சி நிற தலைவனும் தலைவியும் நடத்தும் முதல் ஆதிக்கூத்து தான் அங்க அந்த பறனில் நடந்துச்சு. அவங்க காதலிக்க தொடங்கினாங்க. அந்த காதல் கதை கொஞ்சம் ரொம்ப பெருசாவே போகும். நம்ம இதோட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து கதை முடிச்சதுக்கு அப்புறம் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லுவோம்ல, அதுல அந்த காதல் கதைகள் என்ன நடந்துச்சுங்கிறத அதுக்கப்புறம் சிறப்பா சொல்லுவோம். ரொம்ப சுருக்கமா இதுதான். அதற்கு பிறகு எவி அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் போலாம் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்றப்ப முருகர் கூப்பிட்டு, இதா எங்களுடைய காதல் பரிசா உனக்கு இது தரேன்னு சொல்லி ஒரு பூண்டு மாதிரி ஒரு பொருளை தருவார். அதை கிட்டத்தட்ட ஒரு பூண்டு தான், ஒரு வித்தியாசமான பூண்டு தருவார். அந்த பூண்டை வாங்கிக்கிட்டு ஊருக்கு அதாவது காரமலை அடிவார், காரமலைன்னு ஒரு காரமலை இருக்குல்ல, அந்த காரமலை அடிவாரத்துக்கு எவி வந்துட்டு இருப்பாரு. எவி வரும்போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க, முருகன் எங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியலன்னு சொல்லிடுவாரு. இவன் முருகன் கொடுத்த பூண்டை வந்து கையிலேயே வச்சிருப்பாரு. இது என்ன பண்றது யோசிக்க பக்கத்துல குடத்துல தண்ணி இருக்கும். அந்த குடத்துல போடுவோம் பூண்டு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். குடத்துல அந்த தண்ணி போட்டதுக்கு அப்புறம் தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் கலர் ஒரு வித்தியாசமான கலரா மாறி ஒரு மாதிரி மினுக்கும். அதை பார்த்தோன்னே இது குடிச்சு பார்ப்பாரு. குடிச்சோடனே ஒரு பழச்சாறு மாதிரி ரொம்ப இனிக்கும், ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அந்த தண்ணி. ஆஹா, முருகர் இதுக்கு தான் பூண்டை கொடுத்துட்டு பார்ப்பாங்க. அந்த பூண்டை வாங்கி ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருப்பார். குடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த குருவை தீந்துரும். ஆனா குடிச்சு குடிச்சு அது ஆசையா இருக்கு, அந்த பூண்டு அப்படியே தான் இருக்கும். அந்த பூண்டை அப்படியே எடுத்து இன்னொரு பெரிய பானையில போய் போடுவாரு. அங்கேயும் திரும்ப அந்த பழச்சாறுகள் மாதிரி வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு ஜூஸ் மாதிரியே இருக்குன்னு வச்சுங்களேன். ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி சொல்றோம், அக்ஷய பாத்திரத்துல ஜூஸ் வர மாதிரி ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும். இதை குடிச்சிட்டு இருக்கும் போதே ஆச்சரியம் தீர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கம் பயங்கர சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஒரு பயங்கர கூட்டம், ஒன்று மனித கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். தீப்பந்தங்களை ஏற்றிக்கிட்டே வந்து புதுசா இருக்கு, இவங்க யாருன்னு என்னன்னு பார்த்தா அவங்க கொடி குலத்தை சேர்ந்தவங்க. அதாவது அவங்க குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வள்ளியை காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பயங்கர ஒரு கிழவர் கூட்டமும் அதுக்கு பின்னால இளைஞர்கள் கூட்டமும் வந்துட்டு இருக்கும். ஆளுக்கு ஒரு தசையா தேடிட்டு இருக்காங்க, எங்க பொண்ணை காணாங்க, நாங்க கொடி குலத்தை சேர்ந்தவங்க, எங்க பொண்ணை காணோம், காலையில இதுக்காக வந்துச்சு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எங்க குடிலுக்கு வரணும்னு நினைச்சோம், இன்ன வரைக்கும் வரல அப்படிங்கிற ஒன்னு எபி. இப்படிங்க நாங்க பொண்ணை காணாமங்க, இருங்க நானும் வேணா சேர்ந்து தேடி பார்க்கறேன், எங்க ஆளுங்களை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரான். பல குடங்களை தூக்கிட்டு வருவான் தண்ணியா. இவனோட ஆளை கூட்டு போறான், எவ்வளவு நல்லவங்களா இருக்கான்னு யோசிக்கும் போதே குடத்தை தூக்கிட்டு வரான்னு பார்க்கும்போது, நீங்க போறீங்க எல்லாம் தேடுறீங்க, டயர்டா இருப்பீங்க, வேணா நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் பூண்டை அந்த கொடுத்த முருகர் கொடுத்த பூண்டை ஒவ்வொரு தண்ணிலையும் போட்டு ஜூஸ் கொடுப்பாங்க. ஜூஸை குடிச்ச உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு சுவாரஸ்யம் ஆயிரும், ரொம்ப சுவை கூடிடும். அந்த இளைஞர்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் அந்த பழச்சாரை அப்படியே கொடுத்து சோக மயக்கி மெய் மறந்துடுவாங்க. ஏன்னா இளமகள் குலமகள் காணான்னு தேடிக்கிட்டு இருந்தவங்க இப்ப
ஜூஸ் குடிக்க முந்தி முந்தி வந்துட்டு இருக்காங்கன்னு ஆச்சரியமாப்படுவாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா போதை ஏறிடும் அவங்களுக்கு. அந்த ஜூஸ் குடிக்க குடிக்க போதை பயங்கர மாதிரி அவங்க அறியாம ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா பதட்டத்துல குடிக்கும் போது அந்த ஜூஸ் சிந்திக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த பழச்சாறுகள் சிந்தி 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 அது தரையில தெளிக்கும் போது புற்கள் அங்க கீழே புற்களா இருக்கும். அந்த புற்கள்ல தெரிச்சு அந்த வாசனை காட்டு பூரா பரவி காடுகள்ல இருக்க பாம்புகள் பூரா அந்த இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி பாம்புகள் வேகமா வந்து அந்த எப்படி சொல்றது அந்த பழச்சாறுகளை குடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த புல் இருக்குல்ல, அந்த புல்லோட ஓரத்துல வந்து சுனை ஈக்குன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது வந்து டக்கு குடிக்கும் போது இந்த பாம்போட நாக்கு அறுத்துக்கிட்டே வரும். ஆனா இதுங்க வலி கூட தெரியல, அந்த பழச்சாறு சுவை அந்த அளவுக்கு மயக்கிருச்சு அதை. அப்படி குடிக்கும்போது பாம்போட அடி தொண்டை வரைக்கும் போய் நாக்கு அறுத்து நாக்கே ரெண்டா போயிடும், பயங்கரமா போயிடும். அதனாலதான் இந்த புல் பேரு நாக்கர்தான் புல்லு வச்சோன்னு சொல்லி கதையை முடிப்பான் நீலன். கபிலருக்கு அப்படியே கிட்டத்தட்ட மயக்கம் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட மயங்கியே உளுந்துருவாரு. இதுதான் நாக்கர்தான், அதை பாம்புக்கு ஏன் 2 நாக்கு இருக்க மாதிரி காமிப்பாங்கன்னா இது மாதிரி கதையை சொல்லுவார் இவரு, எழுத்தாளர் சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் கபிலர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஏந்திரிச்சு பார்த்தா வேற ஒரு குடியில இருப்பாரு. நம்ம எங்க இருக்கோம், எந்த ஊர்ல இருக்கோம், எப்படி நமக்கே தெரியாம இங்க வந்தோம் அப்படின்னு அவரு மயக்கம் தெளிஞ்சு ஏஞ்சி நீலனை பார்த்து கேட்டா நீலன் சொல்லுவார், மன்னிச்சுக்கோங்க ஐயா, ஏன்னா நீங்க வந்து கால் வழின்னு சொன்னீங்க, உங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போக விரும்பல, அதனால பக்கத்துல குறுக்கு வழி போறோமா வரலான்னு பார்த்தா குறுக்கு வழியில ஒரு நாக கிடங்கு இருக்கு. அங்க நாக கிடங்கு ஆயிரக்கணக்கான நாகங்கள் இருக்கு. அந்த நாகங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா, ஏன்னா எங்களுக்கு நாங்க இருக்க ரெகுலரா போறாலும் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமென்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு தனை மயக்கின்னு ஒரு பச்சையில கொடுத்தேன். அதனாலதான் உங்களுக்கு நடந்தது என்னன்னே தெரியல, ஆனா உங்களால நடக்க முடியும், ஆனா உங்களுக்கு நடந்தது என்னன்னு அதிகமா நினைவுல இருக்காது அப்படின்னா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, ஒரு பச்சையில கொடுத்து என்ன எரியாம நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தேனா, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு கபில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி அது அப்படியே விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முருகர் கதையை சொன்னியே அந்த கதையை முழுசா சொல்லுன்னு பாரு. என்னங்க பழச்சாறு கொடுத்தவங்க மயக்கம் தெரியாது நாளாகும், பச்சையில கொடுத்தா எல்லாரும் மறந்து போயிடும், நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, பரவாயில்ல பரவாயில்ல, நான் இதான் கதையை சொல்றேன், நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலன் திரும்ப அந்த கதையை தொடருவான். அந்த பழச்சாறு குடிச்சாங்கல்ல அங்க, அவங்களுக்கு போதை தெரியவே ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சான், மயக்கம் தெளிஞ்ச மாதிரி இருந்தாங்க. பல நாளைக்கு கழிச்சு எவ்வி அந்த பறன் அமைச்ச இடத்துக்கு போய் முருகரை பார்க்கலாம்னு சொல்லி வேங்கை மரத்துல கட்டியிருந்தாங்கல்ல அங்க போய் பார்ப்பான். அங்க பாத்தீங்கன்னா வேங்கை மரத்துல சந்தன கட்டைகள் தலைச்சு காட்டுல பறந்துச்சு. எல்லாத்துக்கும் விஷயம் புரிஞ்சுச்சு, ஆகா மேல வந்து காதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் புரிஞ்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஊர்ல இப்போ காட்டுக்கள்ல பாத்தீங்கன்னா பல சந்தன வேங்கை மரங்கள் அதாவது இனப்பு மரங்கள் உருவாயிடுச்சு. சந்தன மரம் வேற, வேங்கை மரம் வேற, ஆனா சந்தன வேங்கை மரம் புதுசா ஒரு இனமே உருவாகிருச்சு. அதுக்கு பிறகு காதலோட அடையாளமா சந்தன வேங்கை மரமே மாறிடுச்சு அந்த காட்டுக்கு. முருகனுக்கு பிறகு எவ்வி வந்து அந்த குலத்துக்கே தலைவன் ஆயிட்டான். கொடி குலமும் வேடர் குலமும் இப்போ ஒரே குலம் ஆயிடுச்சு. அந்த குலத்துக்கு தான் 2 கலந்த பேரு தான் வேளிர் குலம் அப்படின்னு வச்சாங்க. அந்த வேளிர் குலத்தை அந்த சார்ந்த மக்கள் வந்து அங்க இருந்து அப்படியே ஆதிமலைங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஆதிமலையில இந்த எவ்விங்கிற நபர் வந்து என்ன பண்ணாரு, புது நகரத்தையே உருவாக்கினான். அந்த புதுசா நகரத்தையே உருவாக்கின நகரத்துக்கு பேர் தான் எவ்வியூர். அதுக்கப்புறம் அந்த எவ்வியூர்ல பல வம்சாவளிகள் பார்த்துருச்சு. அந்த எவ்வி மூலம் தொடங்கியப்பட்ட அந்த வேளிர் கூட்டத்தோட 42வது வம்சத்தோட தலைவன் தான் எங்க தலைவன் வேல்பாரி. இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேல்பாரி வரையிலான எங்க கதைன்னு சொல்லி முடிச்சான் நீலன். அப்படியே கபிலருக்கு ஆஹா இதனடா வேல்முருகனை தொடங்கி வேல்பாரி வரைக்கும் ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டானே நீலன்னு சொல்லி அப்படியே ஆச்சரியம். அந்த சமயம் தான் அங்க குடியில இருக்கும்போது வந்த பழையன் அப்படிங்கிற ஒருத்தர் வராது. அதாவது பழையன் அப்படின்னு யாருன்னா ஊர்ல இருக்க பெரிய தலைக்கட்டு. அந்த ஏரியாவுக்கு பெரிய தலைக்கட்டுனா அவங்கள வந்து ஆம்பளையா இருந்தா பழையன்னு சொல்லுவாங்க, பெண்களா இருந்தா பழைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு கபிலர்கிட்ட வராரு. கபிலரும் அவரும் பல விஷயங்கள் பேசுறாங்க. நீலனை பத்தி கபிலர் ரொம்ப பாராட்டுவாரு, பழையன் கொஞ்சம் குறையும் சொல்லுவாரு. இவன் ஏன் இப்படி வந்து வயசானவரை இப்படி கஷ்டப்படுத்தி கூட்டு வந்தான், இப்படி வந்து தனை மயக்கி பச்சிலை எல்லாம் கொடுத்து கூட்டு வந்திருக்கான்னு குறை சொல்லுவாரு. கபிலன் பாராட்டுவார் நீலனை வந்து, அந்த பாராட்டுவார், என்ன வந்து பத்திரமா கூட்டு வந்து சேர்த்திருக்கான், பெரிய விஷயம் அப்படின்னாங்க. இவங்க 2 பேரும் நிறைய விஷயம் பேசுவாங்க. அதாவது நாவல் பழம் எப்படி வந்துச்சு, நாவல் பழத்தை எப்படி சாப்பிடணும், அந்த பழங்கள்ல எத்தனை வகை இருக்கு, அந்த பழங்கள்ல வந்து சாப்பிட்றதுல எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் அந்த கதையில வரும். நம்ம அது போக கடைசியா சொல்லிக்குவோம் கதை முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா இதுக்கும் அதுக்கும் நடுவில் கட்டாயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்குவோம். அது நடுவில் என்னென்ன பேசுவாங்க, முக்கியமா குறிஞ்சி பூ பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. குறிஞ்சி பூ எப்படி பயன்படுத்தினாங்க, குறிஞ்சி நம்ம ஸ்பேஸ்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு குறிஞ்சி பூ அவங்க அம்மா பார்த்ததா. இதுல சொல்லுவாங்க அந்த குறிஞ்சி பூவோட விளக்கம் சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்பேஸ் நம்ம ஏற்கனவே சொல்லணும்ல, அந்த முருகர் வள்ளியோட காதல் கதையில எப்படி சுவாரஸ்யமான தகவல் இருக்கோ அதை அப்படியே கடைசியா சொல்லுவோங்கிற மாதிரி இதையும் கடைசியா இன்னொரு நாள் தனியா பேசுவோம், ஏன்னா கடையை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கடைசியா பழையன் இருக்காருல்ல அந்த ஊர் தலைவர் பழையன், அவர் கபிலர்கிட்ட கேட்பார், நீங்க எவ்வளவு காலம் இங்க வந்து தங்க போறீங்க, பரங்கி நாட்டுல இருக்கலான் இருக்கீங்க,
அப்படின்னு கேட்பாரு. பாரிய குளம் இருக்கலான் இருக்கீங்கன்னு. உடனே கபிலர் சொல்லுவாரு, மழைக்காலம் தொடங்குற வரைக்கும் இங்க இருக்கலான் இருக்கேன். ஆனா என்னோட திட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலம் தான் இங்க இருப்பேன் அப்படின்னு. உடனே அப்ப பழையன் சொல்றாரு, கொற்றவை கூத்த பார்க்க தான் நீங்க வந்திருக்கீங்களா இங்க அப்படிங்கிறாரு. கொற்றவை கூத்துனா என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு கபிலர். கொற்றவை கூத்துங்கிறது இந்த பரம்பு நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான திருவிழா. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் திருவிழா. அது பரம்பு நாட்டிலேயே ரொம்ப வெறித்தனமா நடக்கிற திருவிழா இதுதான். நீங்க அதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு பழையன். அப்புறம் 2 பேரும் பேசிட்டு ஆதிமலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கபிலர் கூட்டிட்டு போறாங்க. கபிலர், பழையன், நீலன் இந்த 3 பேரோட சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்த கூட்டமா போறாங்க. போகும்போது ஏற்கனவே மக்கள் அங்க போகும்போது பேசிடுறாங்களா, கொற்றவை கூத்த பாக்குறத பத்தி பேசிட்டே போறாங்க. அப்ப கபிலர் கேட்பாரு, என்ன 10 பேர் தான் வரீங்க இந்த ஊர்ல இவ்வளவுதான்? இல்ல மக்கள் எல்லாம் கொற்றவை கூத்த பாக்குற ஏற்கனவே முன்னாடி போயிட்டாங்க, உங்களை கூட்டிட்டு போக தான் நாங்க காத்திருந்தோம்னு சொல்லிட்டு 2 பகல் மற்றும் 1 இரவு பயணம் செஞ்சு அந்த கொற்றவை கூத்த பாக்குறதுக்காக இவங்க காரமலை உச்சிக்கு போவாங்க. இவங்க காரமலை அடிவாரத்துல இருந்தாங்கல்ல, காரமலை உச்சிக்கு போறாங்க. உச்சிக்கு போனதுதான் அங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். வேள்பாரி கதையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பறவை, மிகப்பெரிய பறவை இருக்கும். அந்த பறவை ரொம்ப மோசமானது. அந்த பறவை பார்த்தா எல்லாமே இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாம் டக்குனு மண்ணில் சரிஞ்சிருவாங்க. பாதி பேர் பாறைக்கு பக்கம் ஒதுங்கிடுவாங்க. பறவை அப்படியே கபிலர் நின்று மேல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. என்னடா அது இவ்வளவு பெரிய பறவையா இருக்கு அப்படின்னு பார்த்து டக்குன்னு நீல என்ன பண்ணுவோம், அப்படியே கபிலர் ஒரு பாஞ்சி அவர் தள்ளி விட்டு கீழே படுக்க வச்சிருவோம். அப்பதான் அவர் அந்த பக்கம் ஒரு போன பறவை ஒரு கன நேரத்துல ஒரு மிகப்பெரிய பருந்தே கொத்தி தின்னுட்டு கிடக்கும். கொஞ்ச நேரத்துல பழையன் பறவையெல்லாம் போயிருச்சு, வாங்க போலான்னு சொல்லி கபிலர் கூப்பிடுவாரு. கபிலரால ஏந்திரிக்க முடியாது. ஏன்னா நீலன் அழுத்துக்கு கீழே விழுந்து உடம்புலாம் பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துடும். நீலன் பயத்துல, ஐயா மன்னிச்சுங்க, அந்த பறவை உங்களுக்கு கொத்த வந்துருச்சுங்கிற பயத்துல நான் உங்களை விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் நீலன். உடனே ஐயா எனக்கு காப்பாத்தா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பாரு. அப்பதான் கபிலர் கேட்பாரு, என்ன பறவை இது அப்படின்னு கேட்பாரு. அப்ப பழையன் சொல்லுவாரு, இந்த பறவை பேரு காக்கா விரிச்சி பறவை, வவ்வால் இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கு பறவை இது அப்படிம்பாரு பழையன். இதை கேள்விப்பட்டுதான் இருக்கேன், ஆனா இன்னைக்குதான் முதல்ல கண்ணில் பாக்குறேன் அப்படிம்பாரு. ஆனா இந்த காக்கா விரிச்சி கதை இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமா விவரிச்சிருப்பாங்க அந்த கதையில. நான் உங்களுக்கு நேரம் காரணமா சுருக்கிருக்கேன். ஏன்னா அது அடுத்த சுவாரஸ்யம் நான் சொல்லலாம், சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பின்னாடி பார்ப்போம்னு அதுல வச்சுக்குவோம். அங்க இருந்து அன்னைக்கு அவங்க பல கதைகளை பேசிக்கிட்டு அப்படியே சுவாரஸ்யம் பின்னாடி வச்சுக்கலாம்னா அப்புறம் புரியாம போயிடும் ப்ரோ. அந்த இல்ல கதை கண்டினியூ ஆகும்ல. உங்களுக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். அது கதைப்படி ஃபாலோ படி போகமேங்கிறதான். அதாவது இந்த காக்கா விரிச்சியோட எக்ஸ்பிளேஷன் ஒன்று வரும் பயங்கரமா. ஏன் இந்த காக்கா விரிச்சி ஆபத்தான மிருகம் அப்படிங்கிறது, எப்படி ஆபத்தான மிருகம் சுருக்கமா சொல்லணும்னா, இவர் கேட்பார் கபிலர், இது என்ன நான் கற்பனையில தான் கேள்விப்பட்டிருக்கேன், இதுக்கு கண்ணு முன்னாடி பாக்குறேன்னு. இதுக்கு முன்னாடி கொத்தி பார்த்துருக்கீங்களான்னா, ஆமா இது பருந்துகளை கொல்லும், இது அதோட அழகு ரொம்ப பெருசா இருக்கும், அதனால என்ன பண்ணும், ஆட்டிலே கொல்லக்கூடியதான். என்ன பாத்தீங்கன்னா உதாரணமா நான் ஒரு காலத்துல நீங்களாம் நேர்ல பாத்துருக்கீங்க, இது எப்பயாவது பாக்க, நான் சின்ன பிள்ளைல எனக்கு கல்யாணம் ஆன புதுசு, நான் என் மனைவியோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு என் மனைவிக்கு பின் மண்டையில டக்குனு ஒரு பறவை கொத்துனுச்சு. அப்படி அந்த இடத்துலமே மேல் மண்டையில இருந்து அப்படியே தொண்டை வரைக்கும் அந்த அழகை இறங்கி அங்கேயே ரத்தம் கசிஞ்சு என் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிம்பாரு பழையன். உடனே கபிலருக்கு வருத்தமா போயிடும், என்னடா இது நம்ம நல்ல விஷயம் பேசப்படி அப்படி ஜாலியா கதை பேசலாம் வந்தா இவர் சோகமான விஷயம் சொல்லிட்டாருன்னு. உடனே அங்க இருந்தா பழையனை அப்படியே பேச்ச மாத்துவாரு. எப்பவுமே ரத்தம் சிந்துனா ஊருக்கு நல்லதுதான் நடக்கும், அது நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க, நாளை இப்ப யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாத்திட்டு போவார். அப்பதான் இந்த காக்கா விரிச்சியோட ஆபத்து என்னங்கிறது அவருக்கு தெரியும். அப்பதான் அவர் கபிலனே சொல்லுவாரு, நீங்க ஒரு காக்கா விரிச்சி தான் பாத்தீங்கன்னா 2 பார்த்தேன் அப்படிம்பாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்களா அப்படிம்பாரு. ஆமா, நீங்க ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டீங்க, எனக்கு என்னன்னு தெரியாது இல்ல, அதனால மேல இருந்து பார்த்தேன், அந்த காக்கா விரிச்சி என்னதான் கொத்த வந்துச்சு கரெக்டா, நீங்க இந்த கொத்த வந்த நேரத்துல நீங்க எனக்கு திருப்பி தள்ளி விட்டனால டக்குனு இந்த பக்கம் பருந்து ஒண்ணு குறுக்க போந்துச்சு, அந்த பருந்தை தான் இந்த காக்கா கொத்திடுச்சு, மொத்தம் அது என்னதான் கொத்த வந்துச்சு அப்படின்னு சொல்லி கபிலர் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாரு. இதனால சில விஷயங்கள் அங்க நடக்கும். அதனாலதான் ரொம்ப இது மாதிரி ஒவ்வொரு கதையெல்லாம் அங்க வருங்கனாலதான் எனக்கு கொஞ்சம் விட்டுட்டேன் அதை, அப்படி அடுத்தது போகணும்னு வரேன். இப்படி இவங்க கதைகள் பேசிக்கிட்டே அங்கிருந்து வருவாங்க. இந்த பழையனும் கபிலரும் நீலன் இப்படி இவங்க கதை பேசிக்கிட்டே அங்கிருந்து இருட்டும் தருவாயில பாத்தீங்கன்னா புலிவால் குகைங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. புலிவால் குகைங்கிறது எப்படின்னா, கொற்றவை கூத்து பார்க்க அந்த பரம்பு நாட்டுல இருந்து வெவ்வேறு ஊர்ல இருந்து வெவ்வேறான மக்கள் அங்க ஒரே இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கதான் ஒரு புலிவால் குகைக்கு இவங்களும் கபிலனும் வந்துருவாங்க. கபிலர் ரொம்ப அசதியா இருக்கும், ஒரு ஓரமா படுத்து தூங்கிடுவாரு. அப்ப நிறைய பேர் அவருக்கு பின்னாடி நின்று பேசிட்டு இருப்பாங்க, அடிபட்டு அரை மயக்கத்துல அவர் நிற்கிறாரு, அவரையே கூட்டு வந்து கேட்பாங்க. ஆனா அவர் அரை மயக்கத்துல பேர் முடிச்சிருவாரு, அவங்க பின்னாடி பேசலாம் காதல விழுவும், அவர் தூங்கிட்டாரு நினைச்சு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவரு யார கூட்டு வந்த அப்படிமா ஒருத்தன். இன்னொருத்தன், ஒருவேளை இவன் ஒற்றனா இருக்குமோ அப்படிங்கிறான். ஒற்றனை ஏன்டா கூட்டிட்டு வந்தா நீலன் ஒருத்தன் மிரட்டவே ஆரம்பிச்சிருவான். இன்னொருத்தன், ஒற்றனா இருந்து நம்ம நாட்டு ரகசியங்கள்லாம் வெளியே தெரிஞ்சு சொல்ல போறான் போல இருக்கு, இவனெல்லாம் ஏன் கூட்டு வந்தேன்னு சொல்லும் போது
நீலனுக்கு ஒரு பயம் வந்துடும், அது யாருன்னு தெரியாத கூட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு வகையான பயம் வந்துடும். அப்போ வந்து இந்த பழையங்கிற ஆள் சொல்லுவாரு, அவர் ஒட்டுறதுக்கான தகையில அடிப்படை தகைன்னு ஒண்ணு கொஞ்சம் கூட இல்லையா அப்படிம்பாரு பழையன். அவரை பார்த்தா ஏதோ ஒரு ஒரு உண்மையான புலவர் மாதிரி தான் இருக்குங்க. உடனே அங்கிருந்து ஒரு குரல் கேட்கும், ஆஹ் நல்லபடியா நடிச்சு ஒற்றன் மாதிரி இல்லைன்னு காமிக்கிறது தானே ஒற்றரோட நல்ல வேலை அப்படிம்பாங்க. அந்த குரல் யாருன்னா கூலையன் அப்படிங்கிற ஒரு குரல். கூலையன் யார் அப்படின்னா தென்பகுதி எல்லையில காவலன் காக்கிறவன், அவன் காவல் காக்கிறவன், தென்பகுதி எல்லையே காவல் காக்கிறவன். அந்த காவலன் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு சொல்லுவான், ஆகட்டும் ஆகட்டும் பார்ப்போம், காலையில கிழவனுக்கு இருக்கு, நம்ம யாருன்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி பேசுவான். இதெல்லாம் வந்து அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. யாரு கபிலர் அரை மயக்கத்துல படுத்துக்கிட்டு துக்கத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாரு. உடனே சொல்லிட்டு கிளம்புவான். அந்த புதுசா வந்த கூலையன் கிளம்புவான். அப்போ வந்து பழையன் கேட்பாரு, ஏன் கூத்து பார்க்கலையா, நீ பாட்டு கிளம்புறியா அப்படின்னா, இல்ல இல்ல அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா ஊர்ல தெரியாத ஆளுக்கு புதிய மனிதர்கள்லாம் வந்துட்டு போறாங்கன்னு செய்தி வந்துட்டு இருக்கு. அது போக உப்பு இருக்க வந்த வணிகர்கள்லாம் முன்னாடிலாம் உடனே திரும்பிடுவாங்க, இப்போ பாத்தீங்கன்னா திரும்புறதே இல்லை, ஒரே பதட்டமான சூழ்நிலையா இருக்கு. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, கடைசியா ஊருக்கு வந்து ஒரு பாணர்கூலை வந்து திரும்பிட்டு போச்சு, நிறைய பரிசு வாங்கிட்டு போச்சு. ஆனா அவங்க கொள்ளையர்கள்ட்ட மாட்டவே இல்லை, எப்பவுமே மாட்டுவாங்க, இந்த வாட்டி மாட்டவே இல்லை. அவங்க பத்திரமா போய் வீடு போய் சேர்ந்துட்டாங்கிறத ஆச்சரியமா இருக்குமா. ஏன் அவன் பத்திரமா போனா நல்ல விஷயம் தானே, அதுக்கு ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல காடுகளோட இறுதி பகுதியில எப்பவுமே வேந்தர் படைகள் எங்கேயாவது இருக்கிறாங்க அப்படின்னா அங்க கொள்ளையர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேந்தர் படை ரொம்ப பயங்கரமா இருக்கும், கொள்ளையர்கள் தான் மாத்துக்குவாங்க அவங்கள்ட்ட. இங்க ஏதோ மூவேந்தர் படை ஏதோ ஒரு படை இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம். ஏன்னா கொள்ளையர்கள் அந்த கொள்ளையை அடிக்கல அப்படின்னா அங்க ஏதோ அங்க பாதுகாப்புக்கு வேற யாரோ நிக்கிறாங்கன்னு அர்த்தம், நமக்கு எதிரி நாட்டு படைகள் யாரும் அங்க நின்னா என்ன ஆகுறது அப்படின்னு இவன் பயப்படுவான். வழக்கத்தை அதிகமா இந்த வருஷத்துக்கு கூத்து பாக்குற எண்ணிக்கை அதிகமா இருக்கு, விருந்தினர்கள் நம்ம ஊருக்கு அதிகமா வந்திருக்காங்க, அதனால எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கூலையன். அதுக்கு உடனே பழையர் சொல்லுவாரு, ஏற்கனவே வர விருந்தினர் எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியுமாயா அப்படின்பாரு. இல்ல இல்ல வானர்களுக்கு கஷ்டம் வரும், ஆனா இவர் புலவர் தானே, புலவருக்கு ஏது கஷ்டம், இவர் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி பாகிய பார்க்க வரணும், அப்படின்னு இவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கபிலருக்கே ஒரு ஒரு மாதிரி ஆயிரும். அவருக்கு பின்னாடி தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நாளைக்கு காலையில் என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம இவ்வளவு பேர் இவ்வளவு சந்தேகப்படுறாங்களே, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம வந்து சாதாரண புலவன் தானே அப்படிங்கிறப்ப காலையில ஏஞ்சி பார்ப்பாரு. ஏஞ்சி பார்க்க அவருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்கு பயம் வந்துடும், நீலனையும் காணா, ஐயோ என்னன்னு பாக்குறப்ப அந்த புகையில படுத்திருப்பாருல உள்ள புகைக்குள்ள கூட யாரும் இருக்க மாட்டாங்க. புகையோட வெளிச்சம் ஒண்ணு இருக்கும் தூரத்துல, அப்பா முகப்பு இருக்குப்பா, அந்த முகப்புல யாருன்னு பார்த்தா சூரிய வெளிச்சம் பாஞ்சு அங்க ஓரமா ஒருத்தன் யாரோ பாறையில உட்காந்துருப்பான். அவனை பார்த்த உடனே சரியா முகம் தெரியல, ஆனா ரொம்ப உயரமா ரொம்ப அடர்த்தியான தோள்களோட ஒரு பயங்கர ஆஜானுபாகுவான உடல் அமைப்புல ஒருத்தன் கம்பீரமா நிக்கிறான். ரைட்டு, இவன் என்னமோ நடக்க போகுது, நம்மள யாரோ துக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு பயந்துருவாரு கபிலர். தூரத்துல தெரிஞ்ச அந்த உருவம் இருக்குல்ல, அதை போய் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். கபிலர் பக்கத்துல வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கபிலருக்கு கொஞ்சம் பயம் கலந்த நடுக்கமும் ஆச்சரியமும் கலந்து உட்காந்துருப்பாரு. ஏன்னா என்ன ஆக போகுது தெரியல, நைட்டு ஒருத்தர் நம்மளை மிரட்டிட்டு போயிருக்கிறான் நமக்கு தெரியாமையே. இவர் வேற அந்த உருவம் பக்கத்துல வந்து ரொம்ப பக்கத்துல சொல்லும், முதல் நாளே உங்களுக்கு கால் தசை பிறண்டுருச்சு, காக்கறத்தாம் புல் உடம்பெல்லாம் கீறிடுச்சு, காக்கா விரிச்சு உங்களை நல்லா பயமுறுத்திடுச்சு, நீலன் வேற எதிர்பாராத விதமா உங்க தூக்கி அடிச்சுட்டான். ஆனா இவ்வளவு தாக்குதல்களையும் வலிகளையும் தாண்டி இவ்வளவு மலைகளை ஏறி கடந்து வந்திருக்கீங்க, இனியாவது அந்த ஆதிமலை வரைக்கும் போற வரைக்குமாச்சு நான் உங்களை தோல்ல தூக்கிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கறான் அந்த வீரன். பயத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில அந்த ஆஜானுபாவான வீரனை பார்த்து நெருங்கி வந்து கபிலர் கேட்கிறாரு, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், நான் தான் வேல்பாரி அப்படிங்கிறான். இதுதான் வேல்பாரியோட இன்ட்ரோ. இது வரைக்கும் போதும், வேல்பாரி உள்ள கதைக்குள்ள வந்த வரைக்கும் போதும், மீதியை நம்ம நாளைக்கு தொடருவோம். சொல்லுங்க, இது வரைக்கும் கேட்டவங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, மீதியை நம்ம நாளைக்கு தொடருவோம். என்னங்க சத்தத்தையே காணா? ஏன் bro, நான் கூட டைட்டில் கேரக்டர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். கிளைமேக்ஸ் முடிச்சிட்டீங்க அதே மாதிரி. ஆமா, ஹீரோட இன்ட்ரோவே இங்கதான், இனிமேல் தான் மெயின் கதைக்குள்ளேயே போகும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கேஜிஎஃப் மாதிரி தான். கேஜிஎஃப் ஹீரோக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட்லயே நடந்துரும். பல படங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பில்டப் மட்டுமே கொடுப்பாங்க, ஹீரோ காமிக்கவே மாட்டாங்க. பல வகையான துணை கேரக்டர்களும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வரும், ஹீரோவை பத்தி அப்படி, ஹீரோவை பத்தி இப்படி, ஹீரோவை பத்தி அப்படின்னு. அந்த ஹீரோவை பத்தி கபிலர் தெரிஞ்சுக்கிட்டே வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் முதல்ல நேர்ல பாக்குறாரு. இப்பதான் வந்து வேல்பாரியோட இன்ட்ரோடக்ஷனே ஆரம்பிக்குது. அவர் இப்பதான் வராரு, கதைக்குள்ளேயே வராரு. சரி, சொன்ன வரைக்கும் இன்னைக்கு கதை
புரியுற மாதிரி இருந்துச்சா, ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சா? ஏன்னா நேத்து வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணேன், ஒரு நண்பர் கொடுத்த ஐடியாவனால. இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல இருக்கவங்க சொல்லுங்க. கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. திரை குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்க, நாளைக்கு கதையில் திருத்திக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வேகமா சொன்னா ஸ்லோவா சொன்னா ஸ்பீக்கர் உள்ளவங்க சொல்லுங்க. மொத்தமே 3 பேர் 4 பேர் தான் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, அவங்க சொல்லுங்க. பேலன்ஸ் ஆக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம பாட்டு தனியா போய் நேரம் பேசணும்ல, அது மாதிரி ஆயிரம். கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் தனியா பேசியிருக்கிறேன். அதனால கொஞ்சம் எனக்கு இது தனியா பேசுறது கொஞ்சம் புதுசு. யாராவது கேட்டு கூட பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஸ்பேஸே வந்தது. கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. மீண்டும் அமைதி. சீக்கிரம் சொல்லுங்க, ஏதாவது சொல்றான்னு சொல்லுங்க. நான் வந்து 10:15 வந்து கிளம்பணும், படத்துக்கு போகணும். நான் சொல்லிட்டேன் ப்ரோ, இன்னும் 2 பேர் இருக்காங்க. சுகுமார் ப்ரோ ஓடி போயிட்டாரா? ஆளக்கானா, கதையை கேட்டு பாதியிலே போயிட்டாரா? லிசனர்ல காமிக்குது சுகுமார் ப்ரோ. அவர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ட்வீட் பண்ணிக்கிறா? போயிட்டாரு போல இருக்கு ஸ்பீக்கர்ல இருந்து. என்னடா என்னமோ பெருசா பேசிட்டு போறான் போல இருக்கு. சரி, வேற யாருக்கும் எனக்கு ஸ்பீக்கர் டெஸ்ட் காமிக்கல. உள்ள ஸ்பீக்கர்ல இருக்க யாரும் சொல்றாங்கன்னா சொல்லுங்க, இல்ல யாரும் பேச முடிச்சுப்போம். பேலன்ஸ் நாளைக்கு சந்திப்போம். சரி, யாரையும் காணாம், அதனால பேச முடிச்சுக்கோமா? அப்பயே ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம் ப்ரோ, நீங்க தான் வந்து கதை பேசுற இன்ட்ரெஸ்ட்ல பிஸியா இருந்தீங்க. நீங்க வெளியே போனீங்களே எனக்கு தெரியல, நடுவில் பேசுனீங்களேங்க. நீங்க வெளியே எப்போ போனீங்களே எனக்கு தெரியலையே. சொல்லுங்க, இப்ப கேக்குதுல்ல? கேக்குது ப்ரோ. ஃபுல்லா கதை கேட்டீங்களா இல்ல பாதியிலே போயிட்டீங்களா? கேட்டேன். வேல்பாரியோட இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சு. ரைட், ஓகே. எப்படி இருந்துச்சு கதை உங்களுக்கு? எப்படி ஓகே வந்துச்சு? ஏன்னா முதல் நாள் கதை நீங்க கேட்கல. கதை இல்ல கதை வந்து எனக்கு நல்லா தான் போகுது. ஆனா நீங்க அங்கங்க ஸ்டாப் பண்ணி இது அடுத்தது பாப்போம், இது அடுத்தது பாப்போம்ன்றீங்க. இல்ல இல்ல, அது எப்படின்னா கதையை கவர் பண்ணியாச்சு. அந்த கதையில சீன்ஸ் வரும்ல, அந்த சீன்ஸ் கொஞ்சம் உரையாடல் கொஞ்சம் கூடுதலா வரும். குறிஞ்சி பத்திலாம் வந்து சொல்ற அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு அந்த என்னென்ன விஷயங்கள்ங்கிறத நோட் பண்ணிருக்கேன். முருகரும் வள்ளிக்குமான காதல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. குறிஞ்சி பூ, நீலன் வந்து இழந்த பழம், அதாவது நாவல் பழம் ஒன்று சாப்பிடுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல நவாப்பழம். அந்த நவாப்பழம் சாப்பிட்றதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கதைக்கு வந்து முக்கியம் இல்லை. ஆனா இது வந்து கூட சுவாரஸ்யமான இதுதான். இது வந்து எப்படின்னா கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேள்பாரியில உள்ள சுவாரஸ்யமான தகவல்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் போடுவோம். இப்போ வந்து இதெல்லாம் ஹைலைட் சொல்லி பேசுறதுக்காக சில தகவலை ஒதுக்கி வச்சிருக்கேன். அதாவது கனாபடத்தை சொல்ற மாதிரி நான் வந்து அவங்க விளக்கி வைக்கல, ஒதுக்கி வச்சிருக்கேன், பதுக்கி வச்சிருக்கேன் சொல்ற மாதிரி சில சுவாரஸ்யமான தகவல்களை பதுக்கி வைப்போம், ஹைலைட்ஸ் மட்டும். ஓகே. ஆனா வந்து பதுக்கி வைக்கிறீங்க, ஆனா கடைசியில வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா எங்களுக்கு அது ஃபாலோ பண்ண கஷ்டமாயிடும்ல. கதையை ரெகுலரா கேட்டா எதையுமே மறக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் சொல்லி வச்சிருக்கேன்னு நான் நம்புறேன். கதை எந்த இடத்துலையும் மறக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் நான் இவ்வளோ பொறுமையா சொல்லி ஒரு 2 நாள் வந்து ரீகேப் பண்ணி இன்னைக்கு வந்து திரும்ப உரையாடியா. இனிமேல் ரீகேப் கிடையாது இனிமேல். இன்னைக்கு ஏன்னா கதைக்குள்ள உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. வேல்பாரி இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் தான் நமக்கு ரீகேப்லாம். வேல்பாரி உள்ள நுழைஞ்சாச்சுன்னா இனிமேல் கதை டேரக்ட் கதை. இதுல பல சுவாரஸ்யமான கதை இனிமேல் ஆரம்பிக்கும். அந்த கதைகளை பத்தி பேசுவோம். இப்போ ஓரளவுக்கு 3 நாள் பேசுனது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ப்ரோ எனக்கு டவுட், இது இப்போ கதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை நாள் வரையும் இந்த கதை போகும் அந்த மாதிரி சொல்லுங்களேன். அது கேட்கறவங்களோட சுவாரஸ்யத்தை பொறுத்து. அதான் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ சங்கர் வந்து இது படமா எடுக்க போறேன் அப்படின்றது வந்து அவர் ரைட் ஆகி வச்சிருக்காருல்ல. இப்போ இதை வந்து ஒரு பார்ட்ல எடுக்க இப்ப நீங்க இது வரையும் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னாலே வந்து ஒரு படமாவே எடுக்கலாம் அப்படி இருக்கு. ஏன்னா இதுலயே வந்து நீங்க வந்து நிறைய விஷயத்த சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி குறிஞ்சி பூவோட இது சொல்லல, அப்புறம் அந்த காதல் கதையை சொல்லல, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த காட்டு விருட்சின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னீங்களே,
காக்கா விரிச்சு காக்கா காக்க வரிச்சா அது சொல்லல. அது மாதிரி நிறைய வந்து இதுலயே வந்து நீங்க நிறைய விஷயம் விரிச்சு. இல்ல சொல்ல கதைகளை சொல்லிட்டேன். காக்கா விரிச்சியோட இன்ட்ரடக்ஷனே சொல்லியாச்சு. அது பண்ற சில சம்பவங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் வெறிவாக்கமா சொல்லணும். அது எப்படின்னா நம்ம வந்து அப்ப அதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா இன்னைக்கு கதையோட ஃப்ளோ கட் ஆயிரும். எந்த இடத்துல முடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல இது நீங்க வந்து ஒரு சீரிஸ் சொல்றீங்க, சீரிஸ் வந்து ஆரம்பமும் முடிவும் ஒன்று இருந்தாதான் அது சீரிஸா இருக்கும். இப்ப நான் கதை சொல்றேன்னா ஒரு 30-20 நிமிஷம் கதை சொல்லலாம், 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னைக்கு வீக்கெண்டுனால கொஞ்சம் பெருசா கதை சொல்லணும், கொஞ்சம் பெரிய லெவல்ல கொஞ்சம் போயிருக்கேன். அதனால வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு நேற்று கதைகளையும் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கேயோ போய் எப்படி சொல்ற போது ஒரு சிம்பிளா ஒரு ரீகேப் மாதிரி சொல்லணும்னா கபிலர் கிளம்புனது, நீலனை சந்திச்சது, நீலன்ல இருந்து வந்தது, அங்க அவங்க பேசிக்கிட்டது, அதுக்கப்புறம் அவங்க புள்ள பத்தி பேசுறது, புள்ளி ஏன் வந்து சொல்லி காக்கர்தான் புல்லுன்னு பேர் வச்சுன்னு அதுக்கு ஒரு கதையை சொல்லி அதுல இந்த கதையெல்லாம் வந்து நீங்க வந்து படிச்சது வந்து சொல்றீங்க. நீங்க வந்து நீலி படிச்சுட்டு வரீங்களா சொல்றதுக்கு ரீகேப் பண்ணி உங்களுக்கு ரீகேப் பண்ணிக்கிறீங்களா இல்ல அப்படியே ஃப்ளோல சொல்றீங்களா? இது எப்படி சொல்றது, நம்ம ஏற்கனவே படிச்ச ஃப்ளோ ஒண்ணு. ஒருத்தர் நேற்று நம்ம நண்பர் சொன்னார் படிச்சு சொல்லுங்க, புக்கில் உள்ள மாதிரி சொல்லுங்கன்னாரு. அதனால நேற்று புக்கில் உள்ள மாதிரி சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த நேற்று ஒரு விஷயங்கள் படிச்சு சொன்னேன். எனக்கு அது செட் ஆகலை. அதனால எனக்கு தெரிஞ்ச ஃப்ளோலே போவேன்னு நான் போடுறேன். நான் கதையை படிச்ச விதத்துலேருந்து நான் சொல்லுவேன், அந்த அந்த விதத்திலேயே போறேன் நான் இப்போ. ஆக மொத்தம் எனக்கு நான் தெரிஞ்ச எனக்கு நான் படிச்ச விதத்துல இருக்குல்ல, அதை வந்து நான் கதையாவே சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு. இப்ப புக்கு படிச்சா சரிப்பட்டு வராது. புக்கு வந்து எழுத்து நடையில இருக்கும்போது அந்த எழுத்தை வந்து நான் அதே மாதிரி படிச்சா கதை சொல்ற மாதிரி இருக்காது, எழுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சரி ரைட். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? கதையை இப்ப பேச முடிச்சுக்கலாமா? இல்ல ப்ரோ இப்போதைக்கு எதுவும் இல்லை, இதுவரையும் கரெக்டா போகுது. சந்தேகங்கள் இல்லை. ஆனா எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு இது சொல்லுவோம்ல, ஒரு கிரியேட்டரா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும்பாங்களா, அது மாதிரி இந்த கதை சொல்றோன்னா ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றது இல்லை. அதாவது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணணும். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிடுறீங்க, சில குறைகளை சொல்றீங்க. ஒரு 20 பேர் 200 பேர் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் 20 பேர் கமெண்ட் பண்றீங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நம்ம ஒரு கதை சொல்றோம்னா அது எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பதான் நம்ம நல்லா சரி. இப்போ நீங்க ஸ்பேஸ்ல கேட்கும்போது இவங்க வந்து முகத்துக்கு நேரம் யாரும் சொல்ல மாட்டாங்க, கமெண்ட்டும் சொல்லுங்கிறேன். நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி யூடியூப்ல கேட்கறவங்களும் சரி, கதையை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, வேற ஏதாவது சொல்லணுமா, இதுல நீங்க சொல்ல விஷயத்துல நான் ஏதாவது தவறிட்டேன்னா அதை ஏதாவது தவறுகள் இருந்தா சொல்லுங்க. வேற ஏதாவது இந்த வேல்பாரி கதை உங்களுக்கு தெரிஞ்சு இதை நீங்க சேர்த்து சொல்லுங்க, இந்த கதையில அது மிஸ் பண்ண வேணாம், சுவாரஸ்யமான தகவலை இப்பயே சொல்லிடுங்க சேர்த்து சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுவோம். இது மாதிரி சில நிறைய கதைகள் நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. மிச்சத்தை நாளைக்கு நம்ம பேச சந்திப்போம். பாய். சுமார் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, பாய்.